சொல்லுங்கப்பா. ஹலோ கார்த்தி, ஆஃபீஸில் அனுப்பா இருக்க? அங்க தான்ப்பா இருக்கேன். சொல்லுங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்ப்பா. சர்ப்ரைஸா? எனக்கா? ஆமாப்பா, இன்னும் 2 மினிட்ஸ் நீயே பாரு. அப்பா ம், என்னவா இருக்கும்? சர்ப்ரைஸ்ன்னு வேற சொல்லியிருக்காரு. ம், வரலாமா? வாங்க. ஹாய். ஹாய். ப்ளீஸ் சிட் டவுன். ம். ஆஃபீஸ் சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. சொல்லியிருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேன்ல. சும்மா ஒரு சர்ப்ரைஸ். ம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்ப பிடிக்கலன்னு சொன்னா என்ன பண்ண போறீங்க? இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கு தான் கேட்டேன். ம். இந்த வாங்க போங்கலாம் வேணாம். கால் மீ மித்ரா. ஓகே மித்ரா. ம். மே கம் இன் சார். வாங்க. சார் இது சைன் பண்ணுங்க சார். அண்ணா அண்ணா சாரி சார். என்னாச்சுண்ணா? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க சார். மித்ரா, காஃபியா டீயா? நம்ம வேணா வெளியில போய் சாப்பிடலாமா கார்த்திக்? சரி, ஓகே, போலாம். நான் சைன் பண்ணிட்டேன், ப்ராசஸ் பண்ணிருங்க. ஓகே சார். சார், மேடம் யாருன்னு சொல்லவே இல்லையா சார்? உங்க கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. ம் ம் ம். ஓகே கார்த்திக், போலாமா? ஓகே மித்ரா, ம். போலாம். ஏதும் கூறாமல் போனாரோ சாம்பலாய் வரும் எங்கே மேகம் ஏய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் தங்கச்ச பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? உங்க தங்கச்சி எதுக்கு ஏன் பின்னாடி சுத்துறா? நானா வர சொன்னேன்? நீ ஏன் பேச மாட்ட?
என் தங்கச்சி நிலைமை அப்படி இருக்கு. அவ சொல்ல வரத கொஞ்சமாவது காது கொடுத்து கேக்குறியாடா? நீ எல்லாம் எதுக்கு தான் லவ் பண்றியோ? இங்க பாருங்க, ஒன்று ஞாபகம் இருக்கட்டும், நீங்க நிக்கிறது என்னோட ஆஃபீஸ். ஓ, என்ன பண்ண போற? இப்ப என்ன ஆளை வச்சு அடிக்க போறியா? நாங்க ஊர்ல இருந்து வரும்போது எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கோம். இல்ல, எனக்கு ஒன்று புரியல. உங்க ஊருக்கு வந்து உங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அவ வேணவே வேணான்னு சொல்லிட்டா. நீங்களும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ எதுக்கு அவ என் பின்னாடி வரா? நானும் வர சொன்னேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா சக்தி ஏதோ மாசமா இருக்காளோ? ஏய், இங்க பாருங்க, அதுக்கு நான் காரணம் இல்லை. உங்க ஊர் பஞ்சாயத்துல சொன்னது எல்லாமே போய் தான். இங்க பாருங்க, அதை நம்பி இங்க வந்துடாதீங்க. இந்த பாரு கார்த்தி, என் தங்கச்சி எப்படி உன்னை லவ் பண்றப்ப இருந்தாலோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கா. புரியுதா? கொஞ்சமாவது அவ சொல்றத புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி எனக்கு வேண்டாம். நீங்களாவது சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அன்பா சொன்னா கேட்க மாட்டேன். உங்க அப்பனை வச்சே சொல்ல வைக்கிறேன்டி மாப்பிளே. இப்போ ஏன் இதுல எங்க அப்பா இழுக்கிறீங்க? அத உங்க அப்பங்கிட்டே போய் கேளு, சொல்லுவாரு. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது என் தங்கச்சி கூட மட்டும்தான். நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்க. அண்ணா, சார் 2 டேஸ்ல எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிக்கணும். ஸோ ஃபாஸ்டா பண்ணுங்க. ஓகே சார். ஆமா, ம் அந்த பெங்களூர் கிளைண்ட் கால் பண்ணீங்களா? இன்னும் பண்ணவே இல்லை சார். உடனே கால் பண்ணி என்ன அப்டேட்னு கேளுங்க. சரிங்க சார். ம் இவதுக்கு இங்க வந்திருக்கா? தெரியலையே சார், என்ன விஷயம்? ஓ, salary வாங்க வந்திருக்கா போல. நான் அந்த செக்கை கொடுங்கண்ணா. சார் நீங்களே நான் அந்த பிடிங்கண்ணா, அவள்கிட்ட கொடுங்கண்ணா. இந்தாங்க மேடம். வாங்கிக்கிறேன் சார். இந்த மந்த் வேலை பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த் சேர்த்து சேலரியோட வாங்கிக்கிறேன். இப்போ உங்க கார்த்தி சட்டை கொடுங்க. சார் இந்தாங்க. உனக்கு யார் இங்க வேலை தரேன்னு சொன்னது? நீதான். நீ தான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிட்டியே, அப்புறம் எப்படி அகைன் நீங்க ஜாயின் பண்ண முடியும்? சார் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த இல்லையா, படிச்சீங்க? நான் படிக்கலையே மேடம். நீங்க படிச்சீங்களா? படிங்க படிங்க சார், படிங்க. என்கிட்ட இல்லையா மேடம், நான் பார்க்கவே இல்லையே. நான் அதை படிங்க. சார் மேடம் மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணி லீவ் கேட்டிருக்காங்க சார். ம், இதை கவனிக்காம நீங்க தேவையில்லாம ஊருக்கெல்லாம் போய் டைம் ஆ. வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணி என்ன சார்? பார்க்கவே இல்லையா நீங்க? உங்களை வச்சுட்டு என்னதான் சார் பண்றது? அவளை வெளியே போக சொல்லுங்கண்ணா. மேடம் வெளியில போனா அந்த வெளியில இல்ல, ஆ, உங்க கேபின் வெளியில இருக்குல்ல, அங்க போய் ஒர்க் பண்ண சொல்றாரு சார். இல்ல சார், ஓ, ஓகே அப்படிதானே சார்? தேங்க் யூ சார். கார்த்தி சார், கார்த்தி சார். நான் சார் அவளை வெளியே போய் வேலை பார்க்க சொல்லுங்கண்ணா. ஆ. இதை வேற தனியா என் வாயால சொல்லணுமா? சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறாரு? இப்போ அவருக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் பண்ணி பேச சொல்லுங்க சார். கால் வர்ற மாதிரியே வரும் தெரியல சார். மேடம். வந்துருச்சு. ஆமா கால் வந்துருச்சு. பேசுங்க சார். ஆமா சொல்லுங்கம்மா. ஆமா சொல்லுங்கம்மா. ஹலோ கார்த்திக், சொல்லுங்கம்மா. நம்ம ஆஃபீஸ்ல சக்தியை பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். மா, உன்னை யாரு இதெல்லாம் பண்ண சொன்னா? டேய், இந்த கம்பெனில நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். எல்லா டிசிஷன் எடுக்க எனக்கும் ரைட்ஸ் இருக்கு.
என்னங்க சார் நான் இப்ப போய் உட்காரலாம்ல? நீங்கள் போய் உட்காருங்க மேடம். ஆ. ம். மேடம் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்து தரேன். மசாலா டீ. நல்ல சூடா. ஆ. சார் உங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வரேன் சார். இஞ்சி டீ எடுத்துட்டு வரேன். அண்ணா கேபின் வாங்க. இதோ வரேன் சார். உள்ள வரலாமா சார்? சார் ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் அவளை வேலையை பார்க்க சொல்லுங்கண்ணா. ம். தேவையில்லாம என்னைய பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. சார் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஏன் சார் தப்பா சொல்றீங்க? இப்படிதான் சார் உங்க சார் என் மேல இல்லாத போல அதெல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டு நீங்க எதுவும் நம்பாதீங்க. ஓகே மேடம். ம். நீங்க தான் அவங்கள லவ் பண்ணலன்னு ஆயிடுச்சு. அவங்க பார்த்தா என்ன பார்க்காட்டினா என்ன? நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க சார். ம். போயிட்டு வேலையை பாருங்க. ம். நினைச்சேன் நீங்க இதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் போய் வேலையை பார்க்குறேன் சார். வரேன். ம், ம். ம். ஹாய் கார்த்திக். ஹாய் மித்ரா. யார் இவங்க? உன்னதாண்டா கேக்குற. யார் இவங்க? இவங்க என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப். ஓ சக்தி. ஹாய் சக்தி. ஹாய். நீ இதெல்லாம் மெசேஜ் பண்ண, ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை வரல. கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன் அதான். ஓ நீ என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேன். அப்புறம் மித்ரா என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு? சும்மாதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அப்பா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அப்பாலாம் எதுவும் சொல்லல, சும்மா ஒரு விசிட் வந்தேன். சும்மாவா? ம் ஏன் உன்னை பார்க்க வரக்கூடாதா என்ன? சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, எத்தனை வாட்டி தான் கேட்ப? நான் இன்னும் சாப்பிடல. வேணா நம்ம வெளியே போய் சாப்பிடுவோமா? ஷூர். இன்னைக்கு வேற நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. தேங்க்யூ. வெட்கமா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. வேற ஏதாவது மூவி ரீசெண்டா பாத்தியா? கத்திக்கு இந்த அமௌண்ட் கார்த்திக் சார் இந்த அமௌண்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. அமௌண்ட்லாம் கரெக்டா இருக்கு, ப்ராசஸ் பண்ணிருங்க. சரி நம்ம போலாமா? ம் போலாம். மேடம் மேடம் சொல்லுங்க சார். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. கார்த்திக் சார் கண்டிப்பாக பழையபடி மாறுவார். நான் உங்களை இந்த ஆஃபீஸில் மறுபடியும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடம். ம்
ஏன் மேடம் இப்படிலாம் பண்ணீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க அப்பா தான் சார் காரணம். சிஓ சாரா? ம். இது கார்த்திக் சாருக்கு தெரியுமா? நான் சொன்னா அவன் நம்புவான்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்பாரு. ம். இப்போ சொன்னா கொஞ்சம் டவுட்டு தான் மேடம். ஆனால் எல்லாம் மாறும் மேடம். கண்டிப்பாக மாறுவார். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் வரேன் மேடம். ஹலோ. ஹலோ கார்த்திக், உனக்கு வாட்ஸ்அப்பில் காஸ்டியூம்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் செலக்ட் பண்ணி சொல்லு. ஓகே மித்ரா, என்னன்னு பார்த்துட்டு உனக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். மித்ரா, சொல்லு கார்த்திக். உனக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணு. ஏய் சூப்பராக இருக்குடா அந்த கலரு, அதையும் நான் பில் பண்ணுறேன். என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும்? ஒரு வேளை பர்த்டேக்கு எடுக்கிறாங்களோ? ஹலோ. நான் முடிச்சிட்டேன், வாங்க. ஓகே. கார்த்திக், ஹாப்பி பர்த்டேடா. தொட்டு பேசாத. ஏய், தொட்டு பேசாத. சக்தி, நான் என்ன பண்ணுவேன்? பள்ளமா இருக்குல்ல. இங்க பாரு சக்தி. பள்ளமா இருக்குன்னு சொல்றல, ரோடெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு டைம் தான் சொல்லுவேன் சக்தி, சும்மா சும்மா இது பண்ணிட்டு இருக்காத. நிமிஷம் இறங்கு. என்னாச்சு? இறங்கு. கையில எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்க? நிறைய இருக்கு. அப்ப ஆபீஸ்க்கு ஆட்டோ பிடிச்சு போயிரு. ஏ, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏ கார்த்திக். ஏதும்